ஹலோ கைஸ், திஸ் இஸ் மீ வேலை சார். இந்த வீடியோ எது பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ட் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம். அது பிச் பண்ணுறது எப்படின்றது ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது பிச் பண்ணிவிட்டு நைட் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி இந்த டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம டென்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியுது. அது சும்மா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி சின்னதாக செட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு ஒரு பிளான். ஸோ தட் எப்படி இருக்குன்ட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்போயே தெரியும்ல, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கேம்ப் ஃபயர்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆரம்பித்து இப்போது டைம் ஒரு அரௌண்டு 8 o'clock ஆகுது. ஸோ சாப்பிட போகிறோம் இப்போது. ஆக்சுவலி வீடு பக்கத்தில் இருக்கிறதால சாப்பாடை இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேகி தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க கைஸ், தான் மேகி. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயும், பார்த்தீங்களா? பாருங்க, கார்த்தி தான் உள்ளே இருக்கான். சரிங்க, இதுதான் மேகி. யாரும் செய்ய தெரியாத கஷ்டமான விஷயத்த நாங்கள் செஞ்சுருக்கோம். மேகிக்கு ஸ்பூன்லலாம் சாப்பிட மாட்டோம், பிகாஸ் வி ஆர் இண்டியன்ஸ். நாங்கள் மேகி கையில் தான் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் கிஞ்சி அடிக்க வேண்டியதில்லை, சாப்பிடும்போது நான் காட்டுறோம். அப்படியே போடுறாங்க. நாங்கள் இது எடுத்து ஸ்பிட் பண்ணுறதுக்காக தான் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கைஸ். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பார்த்துட்டு. மேகி இஸ் இந்தியாஸ் எமோஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அவனுங்களே ஏமாத்துறாங்கன்னா. பாருங்க, ஆவி பறகுது காட்டுறேன். ஒரே இடத்துல தூக்கியே காட்டுறாங்க. ஆனால் இந்த லைட் யூஸ் பண்ணி ஆவி பறக்குது கைஸ். உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, ரெட்டோட இருக்கான், ஆவி பறக்குது பாருங்க. மேகி, ஆமாம், மேகி ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். மேகி நெஸ்ட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா அப்படியே எங்களை இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறேங்க. எப்படா இருக்குது சாப்பிட்டு சொல்லுவான் கார்த்தி. மேகி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நெஸ்ட்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், எப்படியாவது பார்த்து பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு மேகி ப்ரொமோஷன் பண்ணுறோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? யாரை பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்ல மாட்டேன் கைஸ், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ கேம்ப் ஃபயர் அணைச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேம்ப் ஃபயர் எடுக்கிற மாதிரி தான் ஐடியா. ஓகேங்களா? நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இது வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நீங்கள் டென்ட் வாங்கினீங்கன்னா இங்கே ஒரு ஹூக் கொடுக்குறாங்க. இந்த ஹூக்கில் நீங்கள் வந்து டார்ச் தான் வாங்கி மாட்டிக்கோங்க. எங்கிட்ட டார்ச் இல்லை, ஸோ மொபைலில் தொங்க விட்டோம், வேறு வழி இல்லை. இந்த டென்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் எதாவது அவுட்டோர் போகிறீங்கன்னா மறக்காமல் டார்ச், ஏதாவது ஹேங்கிங் டார்ச் மாதிரி வாங்கிக்கோங்க. நான் போன வீட்டில் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். ரெக்கார்ட் ஆகுதா கைஸ்? சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், தட்டு பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, தூங்கணும். அடுத்து நான் போயிட்டு தட்டெலாம் கழுவிட்டு கை கழுவிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம் வீடியோவை. ஓகே நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு நைட் ஸ்டே இல்லை, கேம்பில் நைட் ஸ்டே. பாருங்கள், கேம்ப்பு சுற்றி அப்படியே பாருங்கள், அங்கே வீடு இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு வீடு இருக்கா, அவ்வளோதான். சுற்றி அப்படியே இருட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படியே அந்த சத்தத்தை கேளுங்க. நான் சைலண்ட்டாக இருக்கேன் ஒரு செகண்டு. அப்படியே மேலே பார்த்தோன்னா டடா நிலா
ஃபோன் நல்லா தெரியுது, கண்ணில் நல்லா தெரியுது. சரி நம்ம எப்படியே டென்ட்டில் போவோம். கேம்ப் ஃபயர்லாம் பண்ணியாச்சு. அந்த கிளிப் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டைம் ஒரு 9:30 ஆகுது. படுக்க போகிறோம். அவனுக்கு ஆல்ரெடி தூக்கம் வந்துச்சு, டயர்டாகி. சரி உள்ளே போயிட்டு ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் ஒரு வாட்டி காட்டுறேன் லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் தூங்கலாம். ஓகே கைஸ், உண்மையிலே நம்ம இப்போது ஆரம்பித்து ஒரு 3 hours இருக்கும். நம்ம ஒரு 6-7 o'clock ஆரம்பித்தோம் டென்ட்டு கேம்ப் பண்ணி. இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த டென்ட்டு வாங்க போகிறீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டார்ச் லைட் வாங்கிக்கோங்க மெயினாக. அண்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தர மாட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு டெரெயினில் போட போகிறீங்க, டெரெயின்னா இப்போ ஒரு சிமெண்ட்டா, இல்லை வந்து ஒரு புல் தரையா, இல்லை வந்து ஒரு நார்மல் தரையா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தரை தான் உங்களோட பேஸ் லேயர். அதுக்கு மேலே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை போட்டு தான் தூங்க போகிறீங்க. பட் உங்களுக்கு டென்ட்டை பொறுத்த வரைக்கும் தூங்குறதுக்கு 2 ஆளுக்கு தாராளமாக ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். நான் படுக்கிறதுக்கு நான் பத்துட்ருக்கான். ஒரு 6 feet வரைக்கும் நீங்கள் ஹைட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் 6 feet மேலே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டென்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு லெக் ஸ்பேஸ் இருக்காது. 6 feetன்றது மேக்ஸிமம், அவ்வளோதான். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நீங்கள் இந்த டென்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு 2% டென்ட்டு, 3% டென்ட்னா உங்களுக்கு 3500 சம் வருது. நாங்கள் 2% டென்ட் தான் வாங்கினோம், 2000. இந்த டென்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் தர உங்களுக்கு இந்த டென்ட் எப்படி வாங்குறதுன்ட்டு. நாங்கள் டெக்கத்லானில் தான் போய்ட்டு வாங்கினோம். அண்ட் ஓவராலாக இப்போ வரைக்கும் பார்த்தது நல்லா தான் இருக்குது. பட் லாங் டேர்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு 2 months or 3 months நாங்கள் ஒரு 2-3 ட்ரிப்பு போயிட்டு நான் அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக கொடுக்குறேன். பட் நீங்கள் ஒரு கேம்பிங் பண்ணதே இல்லை, நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு 3 பேர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கேம்ப் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நாங்களே எங்கள் நேட்டிவ் பிளேஸில் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணதே இல்லை, எங்களுக்கே புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட நான் வீடியோ முடிச்சிடறேன். பிகாஸ் நான் காலையிலேருந்து வேலைக்கு போனோம். காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியாது, வீட்டில் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சதுனா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த டென்ட் எப்படி செட்டப் பண்ணுன்ற வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். டாடா பை பாய், திஸ் இஸ் VLSR. until then signing off. அப்படியே கார்த்தி டாட்டா சொல்கிறேன் மச்சான். பாய் பாய். ஓகே, நாங்கள் தூங்க போகிறோம். பை பை, குட் நைட்.